வணக்கம். அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய அடவியில் கொஞ்சம் கொஞ்சமாக தாமரைகள்லாம் அழகழகாக மலர தொடங்கிருச்சு. மொட்டுக்கள் தானே இத்தனை நாளாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவங்க எல்லாருமே இப்போது மலர தொடங்கிட்டாங்க. இது ரெயின் லில்லியில் பன்னி பீப்னு நினைக்கிறேன். எனக்கு பேரெல்லாம் தெரியல. நிறைய வாங்கி வச்சேன், பேரெல்லாம் அழிஞ்சி போச்சு. ஆனால் நம்மளுடைய தாமரையெல்லாம் எது எது என்னங்கிறது நல்லாவே தெரியும். இப்போ நம்ம அப்படியே பாருங்கள், நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா இந்த இடம் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக ஆயிடுச்சு. ஏன் அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இது முந்தின நாள் எடுத்தது. இது சின்னதாக இருக்குது பாருங்கள். இந்த மொட்டு உயரமாக இருக்குது, ஆனால் சின்னதாக இருக்குல்ல. இந்த மொட்டு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வெறும் ஒரே ஒரு நாள் இடைவெளியிலேயே பயங்கர அசுர வளர்ச்சி இருக்கும். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்மளுடைய மகிமா கிட்டத்தட்ட 2 வாரமாக காத்திருந்தேன் எப்போ மலரும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய தொட்டியில் கொடுத்துருக்கிறதுனால பூ பெருசாக வருமா, எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆவல். பாருங்களேன், அது விரிய தொடங்கியிருக்குல்ல. அதை நம்ம கையால் இப்போது விரித்து விடுவோம். அப்படியே கிட்ட போகும்போதே அப்படி ஒரு நறுமணம், சொல்லவே முடியல. நல்ல ஒரு சுகந்த மனம். இப்போ நம்ம பொறுமையாக இதை விரித்து விடுவோம். உள்ளே பார்க்கவே நல்ல ஒரு ஐஸ்கிரீம் கோப்பை மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆனால் இது நேரில் பார்க்கும்போது இவ்வளோ பிங்காக இருக்காது. நல்ல ஒரு குங்குமம், ஒரு வெளுத்த குங்குமத்தின் நிறத்தில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு நிறமாக இருக்கும். இது மகிமா நல்ல பெருசாக இருக்குல்ல. இந்த இலைக்கடியில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுனால முழுசாக அதை படம் பிடிக்க முடியல. இந்த மொட்டு இருக்குது பாருங்கள், பக்கத்துலேயே நல்ல குண்டா. இது மறுநாள் மலர்ந்துடுச்சு. அதையும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கே. இது காலையில் 8 மணியா. இந்த காட்சி பாருங்கள். காலையில் 10 மணிக்கு இந்த முதல் பூ மலர்ந்துருந்ததில் மகிமால அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு அப்படியே நம்ம தொட்டி நிறைய எல்லா அள்ளிகளும் பூத்துருக்குல்ல. அதோடு சேர்த்து பார்க்கும்போது இந்த இடம் அவ்வளோ ஒரு ரம்யமாக, மனசுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது. நம்மளுடைய சரோஜாவும் தூக்க நிலைக்கு பின்னாடி, டார்மன்சிக்கு பின்னாடி பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் முதல் பூ ரொம்ப குட்டியாக இருந்தது. நம்மளுடைய பீச் கொலராடோ இந்த தொட்டியில் எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல. இதுங்களுக்கெல்லாம் கூட கால் முளைக்குமா, இடம் மாறுமான்னு தெரியல. அரிசனா வச்சுருந்த தொட்டி, அதுலேயும் ஒரு பீச் கொலராடோ. இங்கே இந்த தொட்டியில் நான் தவறுதலாக விட்டேன்னு சொன்ன பாருங்கள். அதில் இப்போ தினமும் ஒரு பூவாவது பூக்குது. அழகிய பீச் கொலராடோ. அதனுடைய மஞ்சள் மகரந்த பகுதி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மகிமா அப்படியே அந்த இலைக்கடியில் ஒளிஞ்சு அப்படியே சும்மா ஒரு பார்வை. ஏன்னா மனசுக்கு ரொம்ப ரம்யமாக இருந்தது, மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. அதனால் இந்த பகுதியில் மட்டும் ஒரு 7-8 பூ இருந்ததா, எல்லாத்தையும் ஒரு முறை திரும்பவும் எடுப்போம். அதாவது இந்த பீச் கொலராடோ, இந்த சாமந்தி மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய வெள்ளை அல்லி, இது எல்லாமே பூத்த உடனே இன்னும் அழகாக இருந்தது இந்த இடம் பார்க்குறதுக்கு. அதனால் திரும்பவும் ஒரு முறை எடுத்தேனா. இப்போது அடுத்த நாள் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த இடம் எவ்வளவு ஒரு அழகாக, ஒரு மனசுக்கு ஒரு இதமான உணர்வை ஏற்படுத்துது அப்படின்னா அதை சொல்லவே முடியல. நல்ல பெரிய பெரிய பூக்கள், இவ்வளோ பெரிய பூக்கள் மகிமாலாம் நான் பார்த்ததில்லை. சின்ன தொட்டியில் வச்சுருந்ததுனால சின்னதாக இருந்தது. இப்போ இந்த பெரிய இடத்துல கொடுத்ததுனால இலையும் பெருசு, பூவும் பெருசு. இந்த இலை பட்டு நேத்தி பூத்திருந்த பூ அப்படியே அமுங்கி போச்சு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த இடம். இப்போது மகிமா மட்டும் இல்லாமல் மொட்டாக இருந்த பீச் லேடியும் மலர்ந்துடுச்சு. எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச தாமரையின் நிறம் இது. ரொம்ப அழகாக இருக்கும். இது முதல் நாள். அதுவே இங்கே பாருங்கள், இது 2ஆம் நாள். நல்லாவே தானாக முழுசாக விரிஞ்சிருக்கு. அப்படியே அதனுடைய நிறம் பாருங்கள், ஒரு மாதிரி பால் பீச்சு நிறத்தில் இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது அப்படியே கடந்தோம்னா இந்த இடத்துல நம்மளுடைய லீலா இன்னும் மொட்டாவே இருக்குது. இது எப்போ மலரும் தெரியல. அடுத்தது நம்மோட பிங்க் மிஸ்ட் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். தாமரை நல்லா வாய் வடிச்சிருக்கு. அதனால் நம்மளே இதை மலர வச்சு பார்ப்போம்.
நல்ல ஒரு அழகான அந்த பேருக்கு தகுந்த மாதிரியே பிங்க் மிஸ்ட் அந்த மாதிரியே ஒரு நிறத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாமே இந்த பீச் லேடி, மஹிமா, பிங்க் மிஸ்ட் இது எல்லாமே வந்து எப்பொழுதும் பூக்கள் தந்துக்கிட்டே இருக்கும். கர்ணா, அப்புறம் தமோ, இது எல்லாமே நிறைய பூக்கள் எனக்கு கொடுத்துட்டே இருந்தது. இப்போ அந்த வரிசையில் இன்னொரு பூவும் மொட்டை எடுத்திருக்கு. நம்மளுடைய ஐஸ்வர்யா தான். இதில் மொட்டு இருந்ததே எனக்கு தெரியல. தினமும் இந்த செடியை நான் நின்று பார்த்தேன். ஏன்னா இந்த நெட்டு இலை வந்துருச்சு, ஆனால் பூவே இல்லையே அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருந்தேன். முதல் நாள் பார்த்தப்போ தெரியல, மறுநாள் வந்து பார்க்குறேன் நல்லா இந்த மாதிரி உயரமாக வளர்ந்துருச்சு. ஒரே இரவில் வளருமா எனக்கு புரியவே இல்லை. அப்படி ஒரு அழகாக இருந்தது அது பார்க்கறதுக்கே. இது நம்மளுடைய சந்திரபாகா, இதுலேயுமே வந்து ஒரு மொட்டு வந்துருச்சு. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து என்னுடைய மாரிகோல்டு, இதுலேயுமே இன்னொரு மொட்டும் கூட வந்துருச்சு. ஏற்கனவே ஒரு மொட்டு காட்டினேன், மொட்டே நல்லா குண்டு குண்டாக இருக்குது, குண்டு மல்லி போல். இது மலர்ந்தால் அநேகமாக ஒரு லேசான ஒரு பிங்க் நிறத்தோடு இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய பீஸ் லில்லி வளரவே இல்லை, பூ வைக்கவே இல்லைன்னு நான் குறப்பட்ட காலம்லாம் போய் இப்போ எனக்கு நிறைய மொட்டுக்களே வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது புதுசு புதுசாக இதில் மொட்டுக்கள்லாம் பார்க்குறதுக்கு. இது நான் உங்கள் கூட பகிர்ந்துருந்தேன்னு நினைக்கிறேன். 7 வருஷம் ஆச்சு இந்த செடியில் இந்த பூவை நான் பார்க்குறதுக்கு. அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்தது நம்மளோட நிமித்மை பாருங்கள், என்ன ஒரு அழகான நீல நிறம், கண்ணை பறிக்குதில்ல. அடுத்தது வெள்ளையும் நீலமும் நல்ல கொஞ்சம் அடர் உஜாலா நீலம் கலந்த நம்மளுடைய மைக்ரான் தப்ளு, எவ்வளோ அழகாக இருக்கால அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக ஒரு தீ பூத்து நிற்கிறா, அவள் வந்து புல்சை, நல்ல ஒரு மஜந்தாவும் ரோஸும் கலந்த நிறம், அழகான மஞ்சளை நடுவில் வச்சுட்டு. இது வந்து 3ஆம் நாள் பூ, அதனால் அந்த வசீகரம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பூ அவ்வளோ ஒரு அழகு. இது நம்மளுடைய கேலக்ஸியில் டார்மன்சிக்கு பின்னாடி, தூக்க நிலைக்கு பின்னாடி இப்போ தான் முதல் பூ வருது. இதன் பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு நிறைய தாமரை மொட்டுக்களும் இருக்குது. தாமரைலாம் மொட்டு வைக்கும்போது நமக்கு மனசில் வர்ற சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அள்ளி நான் சொல்வேன், எப்பொழுதும் பூக்கள் பார்க்கணும் ரசிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து பனாமா பசிபிக்னு நினைக்கிறேன், அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, என்னன்னு தெரில. ஆனால் எவ்வளோ ஒரு அழகாக ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு நட்சத்திர வடிவில் இருக்குது பாருங்கள் இந்த பூவு. அடுத்து இங்கே நம்மளுடைய ஃபாக்ஸ் ஃபயரில் ஒரு மொட்டு வந்து மலர்ந்தும் மலராமல் இருக்குது. அப்படி விரிச்சு விடலாமா, எப்படி இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப அழகாக இருக்குல்ல. பிங்க்கும் ஒரு நீலமும் ஊதாவும் கலந்த ஒரு நிறம். இது நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, நல்லா அகலமாக இருக்குது இந்த பூவு. இது மறுநாள் பாருங்கள், இந்த ஃபாக்ஸ் ஃபயர் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நீல நிறமாக இருந்தது அழகான ஒரு பிங்க் நிறமாக மாறி என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். தாமரைலாம் மொட்டு வைக்கும்போது எப்படா அது பூக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அள்ளி பார்த்திங்கன்னா நம்மளால் தினமும் பூக்களை வந்து பார்க்க முடியும். ஆனால் தாமரையில் மொட்டுக்கள் இது போல் வெளியில் வரும் பொழுது அது எப்படா பூக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கும் பாருங்கள். அது வந்து ஒரு சொல்ல முடியாத, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு ஆர்வம், ஆனந்தம். அது மலர்ந்து வரும் பொழுது இப்படியே எல்லா தொட்டிகள்லேயும் சின்ன சின்னதாக மொட்டுக்கள் வைக்க தொடங்கிருச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு கீழே போகும்போது கொஞ்சம் கீரையும் என்னுடைய தோட்டத்தில் கிடச்சிது. கரிசலாங்கண்ணி, சிறுகீரை, அரைக்கீரை, குப்பைக்கீரை அப்படின்னு சொல்லி வரிசையாக நிறைய கீரை கிடச்சிது. இதை தான் நேற்றி சமைச்சிருந்தேன், அவ்வளோ ஒரு சுவையாக இருந்தது. நம்ம செடிக்கெலாம் எரு வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த எருவிலேருந்து புது எருவிலேருந்து கிளம்பி வர்ற கீரை அவ்வளோ ஒரு சுவையும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஒரு இன்பமாகவும் இருந்தது. இது 2 ரம்பை செடி இருக்குது, யாருக்காவது வேணும்னாலும் கேளுங்க. இது தவிரவும் இன்னமும் ஒரு சில அள்ளிகள்லாம் பூத்துருக்கு, அதை இப்போ பார்க்கலாம். இந்த பதிவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா 2 நாட்களாக எடுத்தது. பதிவேற்றம் பண்ணுற மனநிலையில் நான் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து இது எல்லாத்தையும் ஒரு நல்ல பெரிய இடத்துல வச்சு ஒரு நாற்றாங்கால் பண்ணை மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. இடம் தேடுறேன், இடம் வந்து கிடைக்கல. இதுக்குன்னு இல்லை, இடம் வந்து நான் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன். எனக்கு ஒரு அரை ஏக்கர் இடம் கிடைச்சா கூட
கூடவே வந்து இயற்கை வேளாண்மையும் சேர்த்து செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையவே இல்லை. அப்போ நம்ம முதல்ல பார்த்தது ஜுலேங்கா சாப். அதை தவிர்த்துட்டு இங்கே வந்தால் சீட்லிங் ஒன்று பூத்துருக்கு பாருங்கள். மனசு ஒரு மாதிரி கவலையாக வெறுமையில் இருந்தது. அப்புறம் இப்போ 2 நாளாக புதுசாக திரும்பவும் நிறைய அல்லிகள்லாம் பூக்க தொடங்கினதும் தாமரைலாம் பூக்க தொடங்கினதும் சரி இருக்கிற இடத்துல நம்ம முதல்ல அழகாக செய்வோம், நம்மளுடைய விருப்பம் போல் இந்த மலர்களை நமக்கு பார்த்து ரசிப்போம், அப்புறமா நமக்கான நேரமும் வாய்ப்பும் வரும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசை நானே தேத்திக்கிட்டேன். இந்த மலர்கள் எல்லாமே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இவைகளை ரசிக்கணும்னா நம்மளுக்கு 2 கண் பத்தாது. அந்த மஞ்சள் அள்ளி நீங்கள் பார்த்தீங்கல்ல, அது எவ்வளோ அழகாக இருந்ததில்ல. கருணாவில் பாருங்கள் 4 மொட்டு, அநேகமாக 1 மொட்டு நாளைக்கு விரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். விரியக்கூடிய நிலையில் தான் அது இப்போ இருக்குது. அப்புறம் நம்மளுடைய ரெட் ஸ்பைடர் வாட்டர் லில்லி உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சிவப்பு நிறத்தில் ஒரே ஒரு அள்ளி தான் இருக்குது, அது இந்த ரெட் ஸ்பைடர் தான். அது தவிரவும் நம்மளுடைய வெள்ளை அல்லி ஒருத்தி பூத்திருக்கா. என்ன ஒரு அழகாக இருக்கால. சரோஜாவுக்கே இவ வந்து கொஞ்சம் போட்டி போடுவா போல இருக்கு, அப்படி ஒரு அழகு. சரோஜாவை இந்த பதிவினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தோம். அவளும் இவளும் பக்கத்தில் வச்சா போட்டி போடுவாங்க போல இருக்கு. இந்த இடம் பார்க்கவே எவ்வளோ ஒரு இன்பமாக இருக்குது பாருங்கள். எல்லாருமே மொட்டும் மலருமா அப்படியே காட்சி அளிக்கிறாங்க. அது தவிரவும் இங்கே நம்மளுடைய பவுல் லோட்டஸ், ரோஸ் ஏஞ்சல்ஸும் ஆல்மண்ட் சன்ஷைன்லேயும் கூட மொட்டுக்கள் வந்திருக்கா. 2-3 மொட்டுக்களாக வந்துருச்சு. அதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. குட்டி குட்டி தாமரை அதெல்லாம். இது என்னுடைய டோரிஸ் ஹோல்ட்டு. நல்ல ஒரு மஜந்தாவும் பர்பிளும் கலந்த நிறத்தில் வெயில் காலத்தில் காட்சியளிக்கும். பிறகு நம்மளுடைய மயாமி ரோஸ்லேயும் ஒரு பூ வந்து பூக்க தொடங்கிடுச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு அழகான பன்னீர் ரோஸ் நிறத்தில் இவ இருப்பா. இந்த வாழைப்பழம்லாம் இன்றைக்கி என்னுடைய தோட்டத்திலிருந்து கிடைச்ச அறுவடை ரஸ்தாளி பழங்கள். தானாகவே மரத்துலேயே பழுத்துருச்சு. அணில் பாதி சாப்பிட்டு மிச்சம் இது எங்களுக்கு. என்னோட அடவி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்றைக்கி நீங்கள் பார்த்த எந்த பூ உங்களுக்கு ரொம்பவுமே மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத தவறாமல் கீழுள்ள கருத்து பெட்டியில் சொல்லிட்டு போங்க. இயற்கைக்கிட்டேருந்து நம்ம என்ன வேண்டுறோமோ அதை கண்டிப்பாக இயற்கை ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. என்னுடைய தேடலுக்கான விடை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சவங்க இந்த பதிவுக்கு ஒரு விருப்பம் கொடுத்துருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்ருக்கோங்க, ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திட்டு தொடர்ந்து பயணிப்போம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை இயற்கையோடு இணைந்திருப்போம். நன்றி.